ஹலோ பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளையும் ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமேன். இந்த வார்த்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமா இருக்கு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத பெரிய அதிசயமான காரியங்களை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்குமே அந்த ஆசை இருக்குல்ல, யாருக்குமே செய்யப்படாத ஒரு அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தது. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மளோட அதிசயங்களை காண பண்ணுவார். ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமா? இதே அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. 2ஆம் வசனத்துல, விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்றாரு. உடனே மோசே என்ன செய்கிறத நம்ம பாக்குறோம்னா, மோசே என்ன பண்றான்னா அதிகாலையில எழுந்து போறான். விடிய காலைன்றது ஒரு அரௌண்ட் ஒரு 5 o'clock விடியற அந்த டைம். பட் மோசே ஆண்டவரை பார்க்க அதிகாலையில போறானா. இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில அதிகாலையில ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எழுந்துக்கணும், நம்ம ஆண்டவரை தேடணும். பட் எத்தனை பேரோட வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போமா? அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு வசனம் சொல்லுது. சோ அதிகாலையில எழுந்து நீங்க அவரை தேடும்போது புது புது கிருபைகள், புதிய புதிய ஆசீர்வாதங்களை அவர் தர வல்லமையுடையரா இருக்காரு. சோ பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்துல செய்யப்படாத அதிசயமான காரியங்களை அவர் உங்களுக்கு செய்யணும்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அதிகாலையில எழுந்து அவரை தேடுங்க. இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. God bless you. Amen.